ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பர்மாஸ் கிச்சன் தமிழில் எப்படி பாஸ்தா செய்யலான்னு பார்க்கலாம். அதுவும் அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்ணெய், பட்டர், பூண்டு, கார்லிக், நெக்ஸ்ட் பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட் இதுக்கு தேவையானது, ஸ்லைஸ்டு ஆனியன், கேரட்ஸ், எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், நெக்ஸ்ட் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறம் வீட் பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். இது வீட்னால நமக்கு ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த பேக்கில் 8 to 11 மினிட்ஸு இதோட குக்கிங் ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் 1 ஸ்பூன்ஸ் சால்ட் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒன்று ஒட்டாது, அதில் நல்லா உப்பும் சாரும். ஸோ அதுக்கு தான் இதை நம்ம சேர்க்குறது. தண்ணி நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 cups ஆஃப் இந்த பாஸ்தாவை நம்ம சேர்க்கலாம். எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாம், எந்த இதில் வேணாலும் செய்யலாம், நம்ம விருப்பம் தான். இந்த டிசைனில் தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ எதில் வேணால் செய்யலாம். நல்லா பாயில் ஆகட்டும், ஒரு 8 to 11 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நம்ம எப்படி ஃப்ளேம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, லோவோ மீடியமோ, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டைமிங் டிஃபர் ஆகும். நார்மல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக விட்டிங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மாதிரி 11 மினிட்ஸில் நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா குக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு நல்லா குக் ஆன உடனே நம்ம அதை நடுவில் செக் பண்ணிக்குவோம். அப்படியே விட்டுட்டோம்னா கட்டி ஆகிடும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அது நான் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் ஃபில்டரில் எடுத்து வைப்போம். நெக்ஸ்ட் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் அதில் மிக்ஸ் பண்ணுவோம். எதுக்கு இதில் ஊற்றுறோம்னா ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். அடுத்த ப்ராசஸிங் ஆகிற வரைக்கும் அது நல்லா கூல் டவுன் ஆகட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு டேக் த பேன், நமக்கு தேவையான ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பட்டர் நல்லா பிளாக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பிளாக் ஆனால் கூட நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். அதுவும் நல்லா நம்ம பண்ணுற இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கார்லிக், ஒரு 10 கார்லிக், ஒரு 10 பூண்டு பல்ல நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றுவோம். இல்லை பட்டரே போதுனாலும் நிறைய பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் பட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா சொட்டை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம் குடமிளகா கிடைக்கல. ஸோ அதனால் நான் க்ரீன் குடமிளகா போடலை. நம்ம விருப்பம் தான். இதில் மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கார்ன்ஸ் நல்லா வேக வச்சு போடலாம். நம்ம விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். இது நல்ல ஹெல்த்தியான இந்த டிஷ். நம்ம ஹெல்த்தியாக நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இதில் இன்னும் பார்த்திங்கன்னா ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம், மஷ்ரூம்ஸ், பீஸ், ஸ்வீட் கார்ன், இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் பீன்ஸ், ப்ரக்கோலி, எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம விருப்பப்படுற எல்லா இங்கிலீஷ் காய்கறியுமே இதில் ஆட் பண்ணலாம். இப்போது கேரட் போட்டு அதுவும் நல்லா ஒரு பாதி வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எல்லோ அண்ட் ரெட் கேப்சிகம் இருக்குது. ஸோ அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆஃப் பாயில்டு ஆனாலே போதும். அரை வேக்காடு இருந்தால் தான் நல்லா சாப்பிடும் போது இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ரொம்ப கொலைய வெந்தால் நல்லா இருக்காது இந்த டிஷ். எந்த காய்கறி போட்டாலுமே எல்லாம் ஒரு ஆஃப் பாயில்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்க்கு. ஸோ இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், பட்டர் போட்டு கார்லிக் போட்டாச்சு. கார்லிக் அப்புறம் நம்ம ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி போட்டோம். நெக்ஸ்ட் கேரட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இருந்தது இந்த 3 வெஜிடபிள்ஸ் தான். ஸோ அந்த 3 வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஒரு 75% வெந்த உடனே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர்ஸ் ஆட் பண்ணியாச்சு. அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நல்லா இந்த பெப்பர்ஸ் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் காய்கறிகளில் நல்லா காரம் சார்ந்திருக்கும். ஸோ சாப்பிடும் போது செப்ரேட்டாக ஃபீல் ஆகாதனால இந்த பாஸ்தாவோட நல்லா பிளெண்டாக இருக்கும் காரம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாஸ்தா 2 cups ஆஃப் பாஸ்தா. ஸோ இந்த பாஸ்தாவை எந்த டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கூட விற்கிது. ஸோ இந்த ஷேப்பில் தான் செய்யணும், அந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு
அவசியம் இல்லை. நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இது வீட்டில் செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி, அன்ஹெல்தி கிடையாது. ஸோ இந்த வெஜிடபிள்ஸோடு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காய்கறிகள் ப்ளஸ் இந்த பாஸ்தா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா, ஏன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் தனித்தனியாக வெந்தாச்சு. ஸோ ஒரு குயிக்காக இந்த டிஷ் முடிச்சிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். எல்லாம் உப்பு எல்லாம் மேலே கீழே நல்லா பண்ணட்டும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் அமுல் நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம டேரெக்டாக நமக்கு எவ்வளோ எவ்வளோ க்ரீமியாக நமக்கு வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வேணும் அப்படின்னு கிடையாது. நமக்கு மோர் க்ரீமியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா க்ரீம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அவங்கவுங்களுக்கு தேவையானது அளவுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு வேறு ஒரு டைப்பாகவும் செய்யலாம். இது வந்து வெரி சிம்பிள். இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை வச்சு ரொம்ப சிம்பிளாக செய்கிறது. இன்னொரு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நம்ம தனியாக மைதா, பட்டர் அதெல்லாம் ஒயிட் சாஸ் நம்ம தனியாக க்ரியேட் பண்ணணும். ஒயிட் சாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வந்து சீஸு இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். ஸோ அது இன்னொரு டைப், அது நம்ம இன்னொரு நாள் செய்யலாம். இது வந்து சிம்பிளி இது வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு இந்த வெஜிடபிள்ஸை தாளிக்க போகிறோம். இந்த பாஸ்தாவை தனியாக வேக வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த பாஸ்தா நம்ம வந்து வித்தின் a மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ ரொம்ப குயிக்காக செய்யலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ், நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ. இது வந்து ஒரு இங்கிலீஷ் டிஷ்ஷு அப்படின்றதுனால சப்புன்னு இருக்கும், காரம் இருக்காது அப்படின்லாம் இல்லை. ஏன்னா நம்ம லாட் ஆஃப் மிளகுத்தூள் போடுறோம், சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறோம். ஸோ இது நல்ல ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிறதுனால இது வந்து சப்புன்னு இருக்கும் அப்படின்ட்டுலாம் அர்த்தம் கிடையாது. இது நல்லா நம்மளுடைய இந்தியன்ஸோடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு சுருக்குன்னே இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். நம்ம இது வந்து ஒயிட் கலரில் இருக்கே அப்படின்னு இப்போ துருக்கி வச்சுருக்க சீஸ், இது வந்து நான் எக்ஸ்ட்ரா மோர் க்ரீமினஸ்க்காக போடுறேன். ஸோ இந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையே அதுலேயே இந்த க்ரீமி எல்லாம் இருக்கும். ஸோ அதுவே நமக்கு போதும். இந்த சீஸ் க்ரியேட் பண்ணி போடணும்னு கூட அவசியம் கிடையாது. சும்மா நான் ஒரே ஒரு க்யூப் மட்டும் இதில் போட்டிருக்கேன். ஸோ அது போடலனாலும் ப்ராப்ளம் கிடையாது, போட்டால் கொஞ்சம் மோர் டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை, ஸோ அதனால் நம்ம இந்தியன் கொரியாண்டர் லீவ்ஸே எடுத்து நம்ம சாப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு கலர்ஃபுல் ஒரு கலருக்காக ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு குட் அரோமா, நல்ல ஒரு ரொம்ப வெரி வெரி டேஸ்டியான ஒரு பாஸ்தா. நீங்களும் எப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியான பாஸ்தா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முறை செஞ்சிங்கன்னா நம்ம அடிக்கடி சாப்பிட்ணுன்னு தோணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டி. வெறும் இன்றைக்கி என்கிட்ட இருந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும் இருந்தது, அதை வச்சுட்டு நான் அந்த டிஷ்ஷு செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். Okay friends, thanks for watching. Like, share, comments and subscribe my channel.